பண்ணாரு, அண்ணன் சொன்ன ஐடியா அது. இதெல்லாம் பார்த்தா நடக்காத தலைவர், நீ எல்லாரும் இவர் எங்காவது மாதிரி போன்ல சொல்லிடுவார். ஐயா சொல்லிட்டாரியா, ஐயா சொல்லிட்டாரு, எல்லா கட்சியும் அனுப்பிச்சாரு. எங்க பிரதமர் பார்க்குது. இதெல்லாம் கோவப்படாதீங்க, கரெக்டா செய்ய வேண்டிய அப்படிதான் இருக்கும். மத்திய அரசு தான் அப்படிதான் இருக்கணும். அப்பப்போ அமைதிப்படுத்துறது இவர் தான். இவர் மட்டும் இல்லைன்னா, பெரியார் மட்டும் இருந்தாலும் நாங்க நடக்கிற வேலையே தெரியும். இவர் அன்பின் திருவுருவமா இருக்காங்க. ஐயா மட்டும் இருந்தாருன்னா நிறைய நடக்கும் தமிழ்நாட்டில். பூங்குட்டன் சார் தான் அது பிடிக்கும். பூங்குட்டன் சார் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஐயா கிட்ட என்ன பண்ணாரு, அவர் சொன்ன உடனே சரி ஏதாவது செய்ய போறாரு நினைச்சு போனா, வெளியில வந்து நிறைய செய்வாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். திருப்பி ஒரு பெடிஷன் எடுத்துட்டு போ அப்படின்னு ஐயா சொன்னது என்ன ஆச்சு, எல்லா கட்சி தலைவர்களும் பார்லிமெண்ட்ல அத்தனை கட்சி தலைவர்களும் அமித்ஷா பார்த்தோம். அமித்ஷா வந்து ரொம்ப அன்பா பேசினாரு. அரை மணி நேரம் பேசிட்டு, பாலாஜி வாட் கேன் ஐ டு அப்படின்னு எவ்வளவு கேட்ட பிறகு எல்லாரும் இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. என்னமோ நான் வந்து அவங்க எல்லாம் தமிழ்ல பேசுன மாதிரி நான் இங்கிலீஷ்ல பேச போறேன். வாட் கேன் ஐ டு அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, நீ என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துருங்க, சீக்கிரம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மழை அன்பிரசிடென்ட் ரெயின், 150 வருஷம் இல்லாத மழை வந்து தமிழ்நாட்டில், 100 வருஷம் இல்லாத மழை நம்ம தமிழ்நாட்டு தலைநகரத்துல பெஞ்சிருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதியிருக்குது கடிதம். 37,000 கோடி கேட்டிருக்கு. என்ன முடியுமோ பார்த்து செய்யுங்க. ஒன்றும் ஒரி பண்ணியாதீங்க. எல்லா கமிட்டி ரிப்போர்ட் வந்துருச்சு. நானும் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசி முடிக்க வேண்டியதான். இன்னும் ஒரு வாரத்தில் முடிச்சிருவோம். 27ஆம் தேதி நோட் இட் டவுன். 27ஆம் தேதி ஜனவரி 27 முன்னால உங்களுக்கு நிதி வந்துடும். வரலன்னா எனக்கு போன் பண்ண, இல்லை நான் உனக்கு போன் பண்றேன். 27ஆம் தேதி முன்னால. சார், ஓடுற கங்கை தண்ணியில தான் எழுதி விட்டது. இந்த ஆள் என்ன செய்ய போறேன்னு தெரியும். கடைசி வரைக்கும் இதுவரையும் கொடுத்தாரா? கொடுக்கலையே. ஆக தமிழ்நாட்டை ஓரவஞ்சனை செய்கிற மதுரை எய்ம்ஸ் வரல, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி 37,000 கோடி வரல. இது மாதிரி சொல்லிட்டே போலாம். அவர் சொன்னார், பழங்குடி சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை நாங்கள் தான், குறிப்பா பிஜேபி தான், நாங்க தான் அவரை குடியரசுத் தலைவர் ஆக்கணும். இவர்கள்லாம் எதிர்த்தார்கள். ஆனா எதிர்கட்சியினுடைய நிலைப்பாடு என்னங்கிறதா வேற. ஜனநாயகத்தை எதிர்ப்பு காட்டுறது அவ்வளவுதான் தவிர வரக்கூடாதுன்னு சமூக நீதியில எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் நண்பர்களே, அவர் மதிக்கிற லட்சணம் என்ன? அரசியல் சட்டத்தில் புரோட்டோகால்னு உண்டு. பேசும்போது சொன்னாரு நம்முடைய அருமை சகோதரர் வேட்பாளர் அமைச்சர் பாலு அவர்கள் சொன்னார்ல, அவர் என்ன இருந்தாலும் பிரதமர். இந்த வார்த்தை, அந்த டிசிப்ளின் வருது பாருங்க. அவருக்கு என்ன இருந்தாலும் பிரதமர். அந்த எண்ணம் இந்த இயக்கத்தில் அந்த கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் உண்டு. அது மாதிரி அரசியல் ரீதியாக யாரு அமர்ந்தாலும் என்ன செய்யணும்? மரியாதை காட்டணும். குடியரசுத் தலைவர் விரும்பணும். அதே மாதிரி பிரதமர், அவர் பிரதமர் போது ஓட்டு போட்டவர்களுக்கும் பிரதமர், ஓட்டு போடாதவர்களுக்கும் பிரதமர். அதில் நம்ம ஒன்றும் குறைவா தனிப்பட்ட முறையில குறைத்து மதிப்பிட மாட்டோம். அந்த சூழ்நிலையில அதை மதிக்கிறது தான் ஆங்கிலத்திலே அதுக்கு அந்த மரியாதை காட்டுற பண்புக்கு புரோட்டோகால்னு சொல்லுவார்கள். மாற்ற மிக முக்கியமா இது என்ன நடக்குது பாருங்க. அத்வானிக்கு மிக முக்கியமா கவனிக்கணும். அத்வானிக்கு அவர் வீட்டில் இருந்தார், பாரத ரத்னா. மிக முக்கியமா அவருக்கு வரல வாங்குறதுக்கு. உடல்நல 97 வயசு எனக்கு ஆயிடுச்சு, ஆகவே என்னால் நடக்க முடியல, நான் வரலன்னு அவர் போகல. ஆனா வீட்டுக்கே போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பண்பாடு தான், பரவாயில்ல, வீட்டுக்கு போறாங்க. குடியரசுத் தலைவர் மட்டும் போகல, குடியரசுத் தலைவரோட முன்னாலேயோ பின்னாலேயோ அவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் போயிருக்கிறார். போனா கொடுத்தாச்சு. கொடுத்த பிற்பாடு அவர் உட்கார்ந்துக்கிட்டே வாங்கி வைக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த படத்துல என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு பக்கத்துல இந்திய நாட்டு குடியரசுத் தலைவர், சாதாரண திரௌபதி மர்மு என்பவர் அல்ல, அவர் குடியரசுத் தலைவர், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்படிப்பட்டவர் நிற்கிறார். பிரதமர் மோடி அமர்ந்திருக்கிறார். பிரதமருக்கு மூத்தவர் குடியரசுத் தலைவரா, இல்ல குடியரசுத் தலைவருக்கு மேலே பிரதமரா? தயவுசெய்து அறிவார்ந்த மக்கள் இதை யாரும் ஏற்பார்களா? நீதிமன்றத்துக்கு போய் நான் உட்கார்ந்து சொல்லலாமான்னு சொல்லுவார்களா? நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், யாராக இருந்தாலும். இதுதான் உண்மையான மோடி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் பழங்குடி மக்களை போற்றோம்னு சொல்லுகிறார்கள் பாருங்க, அவர்தான் வித்தைக்காரர் மோடி. நன்றாக இதை புரிந்து கொள்ளணும். மீண்டும் வெற்றி பெறும்.
மீண்டும் சேது சமுத்திர கால்வாய் திட்டம் முடியும். அதை எங்கள் அமைச்சர், அன்றைக்கு அமைச்சர், நாளைக்கு என்ன சூழ்நிலையோ அப்புறம் இருக்கட்டும், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நம்ம முதல்வர் அதுக்கு பக்கத்திலே நின்று தெளிவாக சேது சமுத்திர கால்வாய் திட்டம் போன்ற பல தொழிற்சாலைகள் திட்டத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு. எனவேதான் நீங்கள் மறந்து விடாமல் அந்த 19ஆம் தேதி அன்றைக்கு தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே நேரே செல்லுங்கள். நான் கேட்ட எந்த வரிசையில் அவர் பேர் இருக்குன்னு, முதலாவது இருக்குன்னாங்க. பரவாயில்ல, வரிசையில மட்டும் முதல்ல வரப்போறதோ அவர் தான் முதலாவது என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த பொத்தானை நீங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே, உள்ளே போன உடனே பொத்தானை அடுத்துக்க, கை விரலை சீக்கிரம் எடுத்துடாதீங்க. விளக்கு எரியுதான்னு பாருங்க. பச்சை விளக்கு எரிந்தால் வெளிச்சம் தெரியும். அங்கே வெளிச்சம் தெரிந்தால் உங்கள் வீட்டில் விளக்கறியும், நாட்டில் விளக்கறியும், எங்கும் வெளிச்சம் தெரியும். வெற்றி நமதே. மீண்டும் ஆட்சி, இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி, மோடி பாஜக ஆட்சிக்கு வரவேற்போம். இந்தியா கூட்டணி ஆட்சியை. நன்றி, வணக்கம்.